வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மால்கோ பேயில் வந்து டிடிஹெச் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும்னு பார்த்துடலாம். இந்த ரீசார்ஜ் பண்ணதற்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரீசார்ஜ் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீசார்ஜ் பேலன்ஸில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் டாப்அப் பண்ணி வச்சுக்கணும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த ரீசார்ஜ் பேலன்ஸில் இருக்கணும். அதுக்கு வந்து மொபைல் ரீசார்ஜுக்கு ஆனாலும் சரி தான், அல்லது டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆனாலும் சரி தான், அந்த ரீசார்ஜ் பேலன்ஸில் வந்து அந்த அமௌண்ட்டு இருக்கணும். இப்போ வந்து ரூ. 262 என்னோடய ரீசார்ஜ் பேலன்ஸில் இருக்குது, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சன் டைரக்ட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரீசார்ஜ் பண்ண போகிறேன். அப்போ அந்த சன் டைரக்ட் அந்த சிம்பிள் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சன் டைரக்ட்னு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபரோட ஐடி நம்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்டு நம்பரை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் கரெக்டான நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடணும். கண்டினியூ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமரோட நேமோட அந்த ஐடி நம்பரு என்ன பிளானுங்க இங்கே ஷோ ஆகுது. 200, 250 அப்படின்னு ஒவ்வொரு பிளான் ஷோ ஆகுது. இப்போ வந்து 250 பிளானு, சரிங்களா. அந்த பிளானை செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் அப்படின்ற கீழே ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த பே நவ் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீசார்ஜ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்பேக் எவ்வளோ வருதுங்க ஷோ ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரூ. 250க்கு ரூ. 7.50 எனக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஏன்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது எக்காரணத்தை கொண்டு பேக் வந்துடக்கூடாது, சரிங்களா. இப்போ வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்குது. எல்லா விதமான டிடிஹெச்சும் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மொபைலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ் இப்போ வந்து ரீசார்ஜ் டன் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம்ங்கிற அந்த பட்டனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகிடும், சரிங்களா. இப்போ வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சன் டைரக்ட் ரூ. 250 ரீசார்ஜ் ஆகி சக்ஸஸ்ன்னு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிவார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே எனக்கு கேஷ்பேக்கு ரூ. 7.50 வந்து என்னோடய வேலெட்டில் ஆட் ஆகிட்டு. அன்பர்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மால்கோ பேயில் டிடிஹெச் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மால்கோ பேயில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி அபரிவிதமாக இன்கம் பண்ண நீங்கள் விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.